அகோரி யாரு, என்ன பண்ணுவாங்க, எங்க இருப்பாங்க? அகோரி கலையரசன் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங், பயங்கர வைரல். நான் யூடியூப் யூஸ் பண்ணும் போதா இருக்கட்டும், இன்ஸ்டா யூஸ் பண்ணும் போதா இருக்கட்டும், திருப்பி வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகுது. இது யாருடா, என்னடா திருப்பி வந்துட்டே இருக்கு, நம்ம ஸ்க்ரால் பண்ண திருப்பி வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா இவர் வந்து அகோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி வந்து இவர் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும், ஹியூமனோட எலும்பை சாப்பிடுறது, எரிஞ்சிட்டு இருக்கிற ஹியூமனோட எலும்பை எடுத்து முறுக்கு மாதிரி எடுத்து சாப்பிடுறது, அதை தாண்டி குறி சொல்றது, உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நீ எத்தனை வயசுல இறந்து போவ, எத்தனை வயசு வந்து வாழுக, உன்னோட தலையில உன்னை நான் முத ஒருத்தர் பாக்குறேன் அப்படின்னா உன்னோட சாவு தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும், உன்னோட சாவு தான் எனக்கு வந்து தெரியும், அதுதான் என்னோட டேக். அதை வச்சு நான் ஈஸியா நீ எப்ப சாவ, எந்த நிமிஷம் சாவ, என்னைக்கு சாவ அப்படிங்கறது முத கொண்டு குறிக்கிறதா இருக்கட்டும். அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா வந்து இந்த ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. அண்ட் என்கிட்ட பர்சனலா எனக்கு தெரிஞ்சவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இதை பத்தி நீங்க ஒரு கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் யூ ஜஸ்ட் இது கண்டென்ட் அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ஒரு பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஹியூமனோட பாடியை எடுத்து எலும்பு மாதிரி எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. இது காசில இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு. என்ன அப்படிங்கறத டீடைல்டா வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து காளி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், காளி சாமி அப்படிங்கிறது அவங்களே வந்து இவர் முன்னாடி வந்து நிர்வாணமா ட்ரெஸ் இல்லாம வந்து நின்றுருக்காங்க, ஒரு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி வந்து அது வந்து ஒரு டெஸ்ட், இவருக்கு வச்ச இவருக்கு வந்து வச்ச ஒரு டெஸ்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு நம்ம பேச போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். ஒரு பிணம், எரிஞ்சிட்டு இருக்கிற பிணத்தை எடுத்து அதோட எலும்பு எடுத்து சாப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா குறி சொல்றாரு, நீ என்னைக்கு சாவ, எப்ப சாவ, எந்த டைம் சாவ, எத்தனை வயசுல சாவ, அல்பாயுசுல சாவியா, நீ ஆக்சிடென்ட் ஆகி சாவியா, உனக்கு இயற்கை மரணமா, இல்ல என்ன மரணம் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னொரு பக்கம் கையில சூட தேத்தி வச்சு நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ண போற அப்படிங்கறத சொல்றாரு. இப்படிப்பட்ட அகோரின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கலையரசன், இவரோட ஒரு சின்னதா இவரோட ஹிஸ்டரி, இவரோட லைஃபோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறது பார்ப்போம். கிட்டத்தட்ட எத்தனையோ அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அவ்வளவுதான் கிடையாது. அண்ட் பிஃபோர் சிஎம்ஆ இருந்த அண்ட் இப்ப இல்ல ஜெயலலிதா மேம் அவங்க கிட்டே வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காரு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இட்ஸ் வெரி ட்ரூ. அவரோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ரூம் ஃபுல்லாவே வந்து அவார்ட், பிரைஸ், சர்டிபிகேட், கப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு ரூம் ஃபுல்லா வந்து இருக்கும். செலிபிரிட்டியா வந்து இருந்திருக்காரு, டிக்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்ல செலிபிரிட்டியா இருந்திருக்காரு, ரீல்ஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் அவரும் அவரோட ஒய்ஃபும். பட் ஆனா இவர் வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர். நிறைய விஷயங்கள் நாட்டுப்புற கலைஞர் மூலியமா, அது மூலியமா டான்ஸ் ஆடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அதிக பிரைசஸ் வந்து கிவ் பண்ணியிருக்காரு. பட் ஆனா பிஃபோர் பேக் டு த பாயிண்ட், இப்ப இங்க ஒரு விஷயத்துக்கு வந்து வரும். இவர் இப்படி ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருந்த இவர் வந்து அகோரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இருக்காரு. எப்படி இப்படி மாறுச்சு? அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20ல இருந்து அப்ராக்ஸா சொல்லணும் அப்படின்னா ஒரு லாங் லாஸ்டா போச்சாலும் சரி ஒரு 28-30 வயசுக்குள்ள தான் வந்து இருப்பாரு. பட் இப்படிப்பட்ட ஒரு தவறு வந்து எப்படி அகோரியா மாறுறாரு, என்ன இவரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இவர் என்ன பண்ணார் அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இவர் என்ன பண்ணார் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், இப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டியா இருந்து நிறைய ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ் அண்ட் பேஸ், இவர் ஒரு பிரைசஸ் வாங்கிட்டு இருந்த இவர் கலையரசன் அப்படிங்கிற இவர் திடீர்னு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. அகோரின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கலையரசன் ஃபர்ஸ்ட் கொல்லிமலையில எட்டுக்கால் அம்மன் சொல்லக்கூடிய ஒரு பின்னாடி ஒரு கோயில் வந்திருக்கும். மோஸ்ட்லி பார்த்திருப்பீங்களா அப்படின்னு தெரியல. எட்டுக்கால் அம்மன் அப்படிங்கிற அந்த ஒரு கோயில் வந்திருக்கும். அந்த இடத்துல இவர் வந்து ஒரு தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு இடத்துல அங்க காளி, இந்த தெய்வம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சாமி வந்து காளி. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவருக்கு மட்டும், இந்த கலையரசன் அப்படி சொல்லக்கூடிய இவருக்கு மட்டும் அவங்க வந்து சாமியை வந்து ஒரு பொண்ணு உருவத்துல ஒரு நிர்வாணமா அந்த இடத்துல வந்து நைட்டு வந்து ஒரு 1 மணிக்கு நடந்த ஒரு சம்பவம் நிர்வாணமா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. ஐ மீன் அங்க இவரை சுத்தி ஒரு 5-6 சாமிகள் வந்து இருந்தாங்க, 5-6 அகோரிகள் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிர்வாணமா வந்து நிற்கும் போது ஒரு ஹியூமன்ஸா எல்லாத்துக்கும் வரக்கூடிய அந்த ஒரு சில சிம்டம்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி தாட் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதுதான் இட்ஸ் நேச்சர். அந்த ஒரு விஷயம் வந்து இவரை தவிர அங்க மிச்சம் இருக்கிற 5 பேத்துக்குமே வந்திருக்கு. 5 பேருமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி வருமோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தோணி இருக்கு. பட் ஆனா இவருக்கு தோணல. பட் ஆனா அந்த 5 பேருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து இவரோட அகோரி அப்படிங்கிற சொல்லி உள்ள நுழைஞ்சு இதுல வந்து பல வகையான ஸ்டெப்ஸஸ் வந்து இருக்கு, பல வகையான கேரக்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் முடிச்சுட்டு வரணுமா. அதுல இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னா மாந்திரீகத்தோட ஃபைனல் ஸ்டேஜ். ஆக்சுவலா வந்து மாந்திரீகத்தோட ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இந்த ஒரு ஸ்டேஜா
இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த ஒரு தாட்ஸ் வந்துருச்சு அவங்க மேல, அந்த ஒரு பொண்ணு மேல அந்த மாதிரி ஒரு நிர்வாணமா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு மேல அந்த மாதிரி தாட்ஸ் வந்துருச்சா, அதனால அந்த 5 அகோரியம் அவர் கூட இருந்த 5 அகோரியுமே வந்து இந்த ஒரு இதுல தோத்துட்டாங்களாம். பட் ஆனா இவர் இந்த அகோரி கலையரசன் இவர் மட்டும் இவருக்கு அந்த ஒரு தாட்ஸே எதுவுமே வந்து வரலையா. பட் ஆனா இப்படி அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நான் சொல்லணும்னு கிடையாது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மோஸ்ட்லி ஹை டாபிக்ஸ் இதுவாக தான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து இருக்கு, யூடியூபா இருக்கட்டும் இன்ஸ்டாவா இருக்கட்டும். பட் ஆனா இப்படி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் சொல்லப்பட்ட காளி அப்படிங்கிற அந்த தெய்வம் வந்து இவருக்கு வந்து நிர்வாணமா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அந்த தாட்ஸ் வராதனால பவரும் சக்தியும் வந்து அதிகமா வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அந்த 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 5 ஷாமிங் சொன்னேன் பாத்தீங்கன்னா, 5 அகோரிக்கும் அது வந்து அவங்க வந்து இழந்துட்டாங்க. பட் ஆனா இவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பவர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து இவர் யார் அப்படின்னா அகோரி கலையரசன் வந்து சொல்றாரு. எனக்கு சாமி அந்த இந்த ஒரு தாட்ஸ் வராதனால இப்படி வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இதை வந்து இவர் எப்படி எடுத்துக்கிறாரா, எப்படி பாக்குறாரு அப்படின்னு இவர் சொல்ற ஒரு விஷயம் இவர் வாயில என்ன அப்படின்னா, இதை வந்து எனக்கு அந்த காலியே டெஸ்ட் கொடுத்துருச்சு, அந்த காலியே வந்து எக்ஸாம் வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து ஒரு டெஸ்ட் ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல, இது மாந்திரிகம் அப்படிங்கறதோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி விஷயங்களை டெஸ்ட் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி இதோட ஒரு எக்ஸாம்பிளோட சேர்த்து சொன்னாரு என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு 10th இன்னைக்கு நீங்க படிக்கிறோம், நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளோட வச்சு வந்து சொன்னாரு. பட் இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கதான் ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறேன். பட் ரீமைண்ட் பண்றேன், எலும்ப ஒரு பேப்பர்ல வச்சு நொறுக்குன்னு முறுக்க சாப்பிடுற மாதிரி ரொம்ப டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்ட ஒரு வீடியோ. அது வேற யாரும் கிடையாது, நம்மால தான், இவர் தான் ஆக்சுவலா அந்த அகோரி கலையரசன் இவர் தான். என்ன அப்படின்னா, அந்த ஒரு எலும்பு எந்த ஒரு எலும்பா இருக்கும் எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது ஏதாச்சும் ஒரு இதுவா இருக்கும். அது சாப்பிட்டது வந்து ஒரு பொணம், ஒரு ஐ மீன் ஒரு மார்ச்சுடி அப்படிங்கிறது கிடையாது, ஒரு பொணத்தை இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இந்த ஒரு எலும்பு எடுத்து சாப்பிட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, காசியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, காசி அங்கதான் அகோரிஸ் வந்து அதிகமா வந்து இருப்பாங்க, அங்கதான் ஓவர் ஆஃப் அகோரிஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். வேற எங்க நம்ம போய் பார்க்கறது அப்படிங்கிறது, இந்த அளவுக்கு காசில இருக்கிற அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டூ ரேர். அது நான் சொல்லிதான் தெரியும்னு கிடையாது, உங்களுக்கே வந்து தெரியும். பட் ஆனா அங்க ஒரு பிணத்தை வந்து எரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிணத்துக்கு ஒரு அகோரி அப்படிங்கறத உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு பிணம் இன்னைக்கு வருது அப்படின்னா அந்த பிணத்தை இன்னைக்கு வந்து எரிக்க போறாங்க, கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, அந்த பாடி வச்சு எரிக்க போறாங்க. அப்படிங்கிற போது அந்த ஒரு பிணம் எரியும் போது ஆரம்பத்துல இருந்து அந்த பணம் முழுசா எரிஞ்சு முடிச்சு சாம்பலாகி எலும்பாகிற வரைக்கும் அவங்க அந்த அகோரி அந்த பணத்துக்கிட்ட உட்கார்ந்து மந்திரம் சொல்லணும், மந்திரம் மோதணும், மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். பட் ஆனா இவரும் அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணப்பட்ட ஒரு விஷயத்துல அந்த கடைசியில் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஒரு பணம் முழுசா எரிஞ்சு முடிச்சு அதோட இந்த நம்மளோட இடுப்பும் அதோட ஏதோ ஒரு சிறு எலும்புக்கு வந்து எடுத்துட்டு போய் காசியோட அந்த தீர்த்தத்துல வந்து விடுவாங்க, குளத்துல வந்து விடுவாங்க அப்படிங்கறதான் ஒரு கங்கை நதி எப்படி சொல்லுவாங்க அந்த இடத்துல விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இவர் அப்படி பண்ணியிருக்காராம். அதுல அந்த ஒரு எலும்புகள் கிடைச்சாதான் அந்த ஹியூமனோட எலும்பை தான் எடுத்து முறுக்கு மாதிரி டக்கு 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 டக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுருக்காரு. இது எப்படி அப்படிங்கிற அவரை போய் டைரக்டா இன்டர்வியூ எடுக்க போனவர்கிட்ட கேட்கிற போதுதான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயங்கரமா வந்து குக் ஆயிரும் அப்படிங்கறத சொல்றாரு. நல்லா இருந்துச்சு அப்படிங்கறதே அவர் வந்து சொல்றாரு. ஒரு ஹியூமனோட ஒரு பாடியில இருக்கக்கூடிய ஒரு எலும்ப எரிஞ்ச ஒரு பிணத்தோட எலும்பை எடுத்து சாப்பிட்ட மனிதர் அப்படின்னு சொல்லலாம். முதல் மனிதர்னா கிடையாது, ஒரு மனிதன் சொல்லலாம். எவ்வளவோ பேர் ஏதோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா நான் இது நான் சொல்ல வரல, என்னடா இப்படி மீன் பண்றேன் அப்படின்னு கிடையாது. மோர் அகோரிஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து டீட்டெயில்டா தெரியல. பட் ஆனா இவர் வந்து பண்ணியிருக்காரு. அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிணம் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிணத்துல இருந்து கறியை அவர் வாயால சொன்னது, பிணத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு ஓரமா வச்சு அதுல இருக்கக்கூடிய கறியை வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய காசில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல இவர் கூட போன பசங்களா இருக்கட்டும், மோர் தென் வீடியோஸ் ஃபுட்டேஜ் நிறைய வந்து எடுத்திருக்காங்க. காசில பயங்கர வைரல் ஆயிருக்கும் அந்த ஒரு விஷயம். பட் ஆனா நம்ம சைடு எதுக்குமே வந்து வரல. இன்டர்வியூ எடுக்கும் போது ஒரு டைரக்ட் பர்சன் வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா, சரி அதோட ஃபுட்டேஜ் காமிங் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து மலிப்பியிருக்காரால் என்ன அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த போன் வந்து மிஸ் ஆயிருச்சுங்க, அந்த போன் வந்து மிஸ் ஆயிருச்சு. இப்ப அந்த போன் வந்து இல்ல. பட் ஆனா கான்டாக்ட்ஸ்ல வரும்போது, பசங்க கான்டாக்ட்ஸ்ல வரும்போது தான் ஏதோ ஒரு சில ஃபுட்டேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்திருக்கேன். சரிங்க சாமி அதையாச்சும் காமிங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கும் ஒரு சில காரணங்கள் வந்து சொல்றாரு. இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அகோரி கலையரசன் தலையில வச்சிருக்க முடி
உண்மையா ஃபேக்கா அப்படிங்கிறதுக்கு நிறைய क्वेश्चंस வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அதை நான் சொல்றேன் இட்ஸ் a ஃபேக் அப்படிங்கறதா உண்மை. அவர் வாயால இவங்க சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல என்ன அப்படி சொன்னார் அப்படிங்கிறது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவருக்கு வந்து அவரோட லைஃப்ல வந்து அவர் ஏற்கனவே இந்த மேரேஜ் ஆயிடுச்சு சொல்லிட்டான் அப்படின்னு தெரியல, பட் அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அவரு வந்து அவரோட லைஃப்ல வந்து அவருக்கு பின்னாடி இந்த முடியில வந்து சடை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சாமியார்கள் நீங்க அகோரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சட்ட சட்ட மாதிரி இந்த பின்னி 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 இருக்கும். எக்ஸாக்டா இவருக்கு இருக்கல இந்த மாதிரி வந்து இருக்கும். அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அவரோட ஒய்ஃப் கலையரசனோட ஒய்ஃப் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. பட் ஆனா திருப்பி மோஸ்ட்லி அது நாளாக அதிகமாக வந்து ஆயிருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அகோரிஸை போய் பார்த்து உண்மையான அகோரிஸை போய் பார்த்து அவர்கிட்ட வந்து முடிகளை எப்படி சொல்ல இந்த மாதிரி முடிகளை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல போய் செஞ்சு அவரோட தலையில வச்சிருக்கிறாரு. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம், அவர் வாயாலேருந்து சொல்லப்பட்டது. பட் ஆனா இது எதுக்காண்டி வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அதுக்கு ஒரு ரீசன் வந்து சொன்னாரு. அந்த ரீசன் என்ன அப்படிங்கறத நான் இப்ப வந்து சொல்றேன், நீங்களே வந்து பாத்துக்கோங்க. இந்த முடி வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தாந்திரிகம். இது வந்து ஒரு தாந்திரிகம். இது கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அந்த முடியை வச்சிருக்கணும். இது வந்து எங்களோட ஒரு ஃபார்முலாட்டிஸ், இது வந்து ஒரு ஸ்டேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் என்ன சாமி பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு, இந்த தாந்திரிகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா ரிமூவ் பண்ணி நான் வச்சிருவேன், இந்த முடியெல்லாம் எடுத்துருவேன், நான் எப்படி பழைய மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி இருப்பேன். அப்ப இது ஃபேக்கா இது விக்கான்னு கேட்கும் போது அவர் வாயில ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இதுதான். அதுக்கு வந்து இது வந்து ஒரு விக் அப்படிங்கிறதா இல்ல வந்து இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு வந்து டீட்டெயில்டா வந்து புரியல. இல்ல அப்படின்னா எப்படி அவங்க கேட்ட ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கேட்டாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து பேபி வந்து அவங்களுக்கு வந்து பிரெக்னெண்டா இருந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஆயிருக்கு. அப்ப அவர் வந்து வெளியூர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பட் ஆனா அப்புறம் எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரைஸ் ஆகுது ஓவராலா நம்மளோட சோசியல் மீடியால அவர் போய் பார்க்கக்கூடிய நிறைய அதர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ரைஸ் பண்றாங்க. இவரை வந்து ஒரு டம்மி ஒரு டூப்ளிகேட் ஒரு அகோரி அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே இந்த டெம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா உண்மையான விஷயங்கள் வந்து இப்ப நடந்த வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். இதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் அகோரி கலையரசன் அப்படிங்கிற போது இப்ப அகோரி கலையரசன் முன்னாடி வந்து கலையரசன் அவார்ட்கள் வந்து அவ்வளவு வந்து வாங்கியிருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒருத்தர். ஜெயலலிதா மேம் அவங்க கூட வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற போது யோசிச்சு பாருங்க அப்பயே வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பட் ஆனா இப்ப இவரோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி மாறிடுச்சு. நிறைய கமெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியால திறந்தாவே இவரோட டாபிக்ஸ் தான் வந்து வருது. திருப்பி ரெக்கமெண்ட் ஆகுது. என்னடா அப்படின்னா நான் வந்து உள்ள போய் நான் பார்த்தேன், நான் ஸ்க்ரால் பண்றேன், திருப்பி மோர் தென் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து ஆகிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே வந்து பாருங்க. எவ்வளவு வீடியோஸ் போட்டிருந்தா எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் வந்து ஆகும், எவ்வளவு கிளிக் ஆயிருக்கும் அப்படிங்கறத பாருங்க. எனக்கு திருப்பி ரெக்கமெண்டேஷன் இம்ப்ரெஷன் கிளிக் ஆகி வந்து வந்துகிட்டே வந்து சஜெக்ஷன் ஆகிட்டே வந்திருக்கு இந்த வீடியோஸ். இன்ஸ்டாலையும் சரி, இன்ஸ்டால கூட நம்ம யூடியூப்ல வந்து அதிகமா சஜெக்ஷன் ஆச்சு. சரி இதை பத்தி நம்ம என்னதான் உள்ள இருக்கு அப்படிங்கறத போய் செக் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய டீடைல்ஸ் வந்து கிடைச்ச ஒரு விஷயம். பட் ஆனா இவ்வளவு தூரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கதான் தெரியுது. இவரு சொல்லப்பட்ட அந்த காளி அம்மன் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். காளி அம்மன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. அந்த சாமியே இந்த இடத்துல வந்து நிர்வாணமா வந்து நின்னது அப்படின்னு சொன்னதான் இங்க இருக்கக்கூடிய ஹைப் ஏத்தி விட்ட ஒரு விஷயமே. அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அவருக்கு தான் வந்து தெரியும். இதை தாண்டி வந்து அவரை நான் குறி சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல 201 ரூபா மொய் வந்து வாங்குவார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வாட்டவர் தெரியல. பட் ஆனா அப்படிதான் வந்து சொல்றாங்க இன்ஃபர்மேஷன். அவரை வாயால ஆனா சொல்லியிருக்காரு 201 ரூபா தான் வந்து வாங்குவேன், வருமானம் வருதா வரலையா சன்னிது மூலம் அப்படின்னு கேட்கும்போது எங்கப்பா 201 ரூபா தான் தராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். எங்கப்பா அப்படின்னு கிடையாது, அது 201 ரூபா மொய் அவ்வளவுதான் மொய் வாங்குறேன் சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஆனா உண்மையான ஒரு விஷயத்த சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஜாம் ஆகுறாரு செய்யறாரு. ஹூஸ் தட் கலையரசன் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் இந்த ஒரு கண்டென்ட் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அன்னபூர்ணி அப்படிங்கிற அவங்க என்ன நடந்துச்சு அதை நான் சொல்றேன் கிடையாது. எவ்வளவோ வீடியோஸ் வந்துருக்கும். அது ஒரு கட்டத்தில் எப்படி ட்ரெண்ட் ஆச்சோ அதே மாதிரி இதுவும் அந்த மாதிரி இந்த ஒரு சீசன்ல 2024ல ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கா வந்து அண்ட் திஸ் மந்த் ஒரு மார்ச் மந்த் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். கலையரசன் அகோரி கலையரசன் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவர் இன்னும் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறதும் ஒவ்வொருத்தவங்களும் அப்போ இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. டைரக்டா பல விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு இருக்கு. வெயிட் இட் சி. அண்ட்
இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும் நினைக்க நம்ம சேனல் சேர்க்கலாம். மறக்க வச்சுக்கோங்க, மறக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்களா சோஷியல் மீடியாவில் கௌதமன் சர்ச் பண்ணிங்களா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரு மெஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதோட ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லெவல் லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் மோஜி ட்விட்டர் லெவல் லிங்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.